ஏன்னா 5 வருஷம் இன்றைக்கு முடிய போகுது. அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. அடுத்த மாசம் தேர்தல் அறிவிக்க இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஏப்ரல் மாசம் தேர்தல் வர இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. இந்த 5 ஆண்டுல பேர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. தினம் ஒரு பேரு, தினம் ஒரு பெயர், போட்டோ ஷூட், பத்திரிகையில் விளம்பரம். இதுதான் ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய நிலைமை. தினம் பத்திரிகையில தினந்தோறும் பத்திரிகையில முழு பக்க விளம்பரம். இன்னைக்கு பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் முழு பக்க விளம்பரம். ஒரு பக்கத்துக்கு விளம்பரம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வரி பணம் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க. ஒரு பக்க முழு விளம்பரம் தமிழ்நாடு முழுவதும் வர வேண்டும் என்றால் 50 லட்சம் ரூபாய் எங்களுடைய வரி பணம் செலவழிக்க வேண்டும். அப்படி தினந்தோறும் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இந்த வரி பணம் பூரா விளம்பரத்துக்கு தான் சரியா இருக்கும். நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்துக்கு இல்ல. மக்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்க்கல, ஏழைகள் படுகின்ற துன்பத்தை பார்க்கல. அவருக்கு விளம்பரம் செய்ய வேணும். அதுக்கு மக்களுடைய வரி பணத்தை ஊதாரித்தனமா செலவழிக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தேவையா? யாருடைய பணம் இது? ஏழைகளுடைய பணம், மக்களுடைய பணம். நீங்க விளம்பரம் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. அதுக்காக தினந்தோறும் முழு பக்கம் விளம்பரம் செய்ய வேணுமா? அப்படிலாம் எவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க? இந்த பணத்தை ஏழைகளுக்கு உதவுங்க. நிறைய திட்டங்களை கொண்டாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க முடியாது. அவருக்கு வேண்டியது விளம்பரம், போலியான விளம்பரம். அது உண்மையா செஞ்சு விளம்பரப்படுத்தினாலும் பரவாயில்ல, எல்லாமே போலி, பொய். இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகின்ற நிலைமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.